என்னால வீரா உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாது சொல்ற, அப்படிதானே? 0% சான்ஸ். பிரிச்சு காட்டுறேன்டா. பிரிச்சு அந்த வீராவை நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன். அந்த கல்யாணத்துல அச்சத்தை தூரத்துக்கு நீ இருப்ப. அப்புறம் ஆனா கனவு காணலாம்டா, இந்த அளவுக்கெல்லாம் கனவு காணக்கூடாது. இந்த மாதிரி நீ யோசிக்கிறேன்னு தெரிஞ்சது உசுரோட கொளுத்திடுவாங்க. ஓ அப்ப வந்த அடியாளுகளை யார் அனுப்பியிருப்பாங்க? ஆதித்யாவும் இல்ல, இவனும் இல்ல, வேற யாரு? இவ ஒரு இடத்துல வம்பிழுத்து வச்சிருந்தா பரவாயில்ல, ஊரெல்லாம் வம்பிழுத்து வச்சிருக்கா. எவன் எந்த இடத்துல இருந்து எப்படி அடிக்க போறான்னே தெரியல. சரி, எவன் வந்தா என்ன, பாத்துக்கலாம். பண்ணிட்டேங்கா. இவன் நேத்து வீராவை அடிக்க வந்தவன்ல, இவனுக்கு எதுக்கு காசு கொடுக்குது? பேசின பணம் அப்படியே இருக்கு. அக்கா, இன்னும் கொஞ்சம் பணம் போட்டு கொடுக்கா. எதுக்குடா போட்டு தரணும்? அதான் பேசின பணத்தை கொடுத்துட்டல. அக்கா இல்லக்கா, அந்த பொண்ணு என்ன நெஞ்சிலே மிதிச்சாங்க தெரியுமா, அவ்வளவு வலிக்குது. ஐயோ, வீர கூட உன்னை அடிச்சலா? ஆமாக்கா, என்ன மாதிரி பறந்து பறந்து அடிக்கிறாங்க தெரியுமா. ஆத்தி விட்டுருந்தா என் கதையை முடிச்சிருப்பாங்கக்கா. நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக எதிர்த்து சண்டை போற மாதிரி ஆயிடுச்சுக்கா. ஏய், வீரா மேலயும் கனி மேலயும் கைப்படல? ஆஹா, படலக்கா. நான் தான் அடி வாங்கினேன். கூட ஒருத்தர் வளர்ந்தவர் வந்தாருல்ல, அவரை தான் லேசா ஒரு தட்டு தட்டுனங்க. அதுக்குள்ள நீங்க சொன்ன மாதிரி உங்க மருமக புள்ள வந்துட்டாரு, எங்களை பிரிச்சு எடுத்துட்டாருக்கா. பின்ன ஏன் வேலை பாச்சு விட்டுருவானா? இதுக்கு பெருமை பேசுறதுக்கு ஒரு நேரங்காலமே கிடையாது. அக்கா கொஞ்சம் போட்டு கொடுக்கா. சரிடா, தர புலம்பாத. சரிக்கா. என் மருமகனை வளர்த்தது வீண் போகல. சினிமாவில நடிக்க போயிருந்தா பெரிய ஆக்ஷன் ஹீரோவா வந்திருப்பான். நீ கேட்ட மாதிரியே. சரிக்கா. ஆக்ஷன் ஹீரோ எங்க நிக்கிறான்? இவன் கையில மாட்டா போடா, நீ போடா. இவன் வேற வேடிக்கை பார்த்துட்டு போடாங்கல்ல. பாத்துட்டியா? ஐயோ, இவனா? சரிக்கா. ஐயோ, என்ன ராஜமாதா, கேள்வி மேல கேள்வி கேட்பா. பிளானிங்கா? இவன் ஒருத்த ஏறி விதிச்செல்லாம் வரான். எப்படி தப்பிக்க போறோன்னு தெரியல. கொட்டன்னு வையேன். என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ? நம்மளை சுத்தி எவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு தெரியும்ல. அவன் உசுர கையில புடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். நீ என்னடா புது பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்க? ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்ப? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, அதான் நீ இருக்கல்ல. கடைசியில இந்த மாதிரி இறங்கிட்டியே வள்ளி. அட போடா. கிரிமினலா யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. பின்ன எனக்கு நீயும் வீராவும் சேர்ந்து வாழணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கும் மாறணும் வீராவும் சேர்ந்து வாழணும் தானே? அப்ப நான் செஞ்சது சரிதானே? பாரு, அவங்களே சரின்னு சொல்றாங்க. இது மட்டும் உன் அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வை. என்ன? ஒண்ணும் இல்ல, இந்த கண்ணுல உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு சின்னதா ஒரு டெஸ்ட் கண்டுபிடிச்சிருவேன். என்ன டெஸ்ட்? நீங்க சைலண்டா இருங்க. இந்த கண்ணு தான் மனுஷங்களோட மனசோட கண்ணாடின்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணு வழியா அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்றது? தள்ளிப்போ. இருங்க மேடம், ஒரு சின்ன டெஸ்ட். ஏன் பயப்படுறீங்க? அப்ப நீங்க சைட் அடிச்சேன்னு ஒத்துக்கிறீங்களா? நான் ஏன் ஒத்துக்கணும்? நான் உன சைட் அடிக்கல. அப்ப கோஆபரேட் பண்ணுங்க. சிம்பிள். என் கண்ணை மட்டும் பாருங்க. பாருங்க மேடம். அங்க எங்க நல்லா அலபாய கூடாது, என்னையே பார்க்கணும்.
யாராவது வேர்வை இப்படி முகத்துல சிலுப்புவாங்களா? பாரு மேல எல்லாம் படுது. சிலுப்ப மாட்டாங்க தான். ஆனா என்னோட வேர்வை வாசனை என் பொண்டாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரே ஒரு உண்மை மட்டும் தெரிஞ்சிருச்சு மேடம். என்ன உண்மை? இந்த மனசு இன்னும் என்ன மட்டும்தான் லவ் பண்ணுது, எனக்காக மட்டும்தான் வாழுது. அது உங்க கண்ணு வழியா தெரிஞ்சிருச்சு. இப்ப நான் எதுக்காக வந்தேன்னு தெரியுமா? எதுக்கு? ஆ, எனக்கு டிவோர்ஸ் வேணும். டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரேன், சைன் பண்ணி கொடு.